ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி நடந்த எக்ஸாமில் வந்து தேர்ட் ஷிஃப்ட் தான் பார்க்க போகிறோம். இது செட் நம்பர் 33. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம 32 ஷிஃப்ட் வந்து நம்ம அப்லோடு பண்ணியிருக்கிறோம். ஸோ தேவைப்படுறாங்க பாருங்கள். அதே போல் இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனல் வந்து அவைலபிளாக இருக்குது. கீழே டெலகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் போகலாம். ஸோ 51வது கொஸ்டின் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அமௌண்ட் வந்து என்னென்னு கேட்குறாங்க. வாட் வில் பி தி அமௌண்ட்டு? ஸோ எண்ட் ஆஃப் த 5 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பிரின்சிபல் வேல்யூ வந்து 4500 கொடுத்துறாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பிரின்சிபல் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா பி. ஸோ பி இன்ட்டு 1 + R/100ங்கிறது நமக்கு தெரியும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பவர் நம்பர் ஆஃப் இயர்ஸு. ஸோ இது வந்து என்னது அமௌண்ட்டு. ஸோ இது நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிக்க அப்படின்னா பியோட வேல்யூ வந்து 4500 கொடுத்துருவாங்க. ஸோ 1 + ஆரோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 10% / 100. பவர் வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 5. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிக்க அப்படின்னா 4500. ஸோ 4500 இங்கே சைபருங்கிறது வராது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 11 5 டைம்ஸ் வரும். / 10ங்கிறது 5 டைம்ஸ் வரும். ஸோ இந்த 2 சைபர் கேன்சல் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் இருக்கிற ரிமைனிங் நம்பர் எல்லாத்தையும் நீங்கள் மல்டிபிள் பண்ணி தான் ஆகணும். மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா 7247.3ங்கிறது வரும். 7247ங்கிறது ஆப்ஷன் சியில் இருக்குது. ஆப்ஷன் சி தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷனல் நம்பர் அண்டு டெர்மினல் நம்பர். ஸோ டெர்மினேட்டிங் நம்பர் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா ஒரு நம்பரை வந்து நம்ம வந்து டிவைட் பண்ணும்போது ஃபார் த எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 0.625ன்னு எடுத்துங்க. இதை வந்து நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ 2ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஸோ 3ன்னு வரும். அப்போ 6. ஸோ 2ங்கிறது 1. அப்போ ரிமைனிங் 5 இருக்குது. 5 வந்து நீங்கள் 2 டைம்ஸ் பண்ணிங்க அப்படின்னா 4. ரிமைனிங் 1 0 சேர்த்திங்க அப்படின்னா 5. இப்போ வந்து 10. கடைசியாக வந்து இந்த இடத்துல 0ங்கிறது முடியும். ஸோ இதை மாதிரி 0வில் முடிஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா டெர்மினேட்டிங் நம்பர். 0வில் முடியாமல் கண்டினியூவாக போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நான் டெர்மினேட்டிங் நம்பர்னு சொல்லுவாங்க. ஃபார் த எக்ஸாம்பிள் அந்த √3 இருக்குல்ல, √3 வந்து நீங்கள் எவ்வளோ தான் பண்ணாலும் அதோட வேல்யூ வந்து ஒரு எண்டில் வரவே வராது. ஸோ போயிட்டே இருக்கும். அதே போல் தான் பையோட வேல்யூ. ஓகேவா? ஸோ இங்கே வந்து 1/3. ஸோ 1/3யோட வேல்யூ வந்து நமக்கு என்னது 0.333ன்னு அப்படியே போயிட்டே இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அது டெர்மினேட் நம்பர் வந்து கிடையாது. 4/5 எக்ஸாக்ட் வேல்யூ வந்து என்னது 0.8ங்கிறது இருக்கும். இது வந்து முடிஞ்சிடும். அப்போ வந்து என்னது அது வந்து டெர்மினேட் நம்பர் தான். ஸோ அவங்க கொடுத்துருக்க டெர்மினேட் நம்பர் தான். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3ங்கிறது 1.732ன்னு அப்படியே போயிட்டே இருக்கும். அதே பையோட வேல்யூ இந்த பையோட வேல்யூ இங்கே கொடுத்துருவாங்க பாருங்கள் 3.1415. ஸோ 9 அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ இதுனா வந்து பார்த்தீங்கன்னா என்னது டெர்மினேட் நம்பர் வந்து கிடையாது. அப்போ வந்து ஆப்ஷன் பி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரமேஷ் வாக் 5 km/h ஃபார் 6 km. ஒரு 6 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 5 km/h போகிறாப்புல. அதே போல் 6 km/h வந்து பார்த்தீங்கன்னா 8 km போகிறாப்புல. ஆவரேஜ் ஸ்பீடுங்கிறது என்னங்கிறாங்க. ஆவரேஜ் ஸ்பீடுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஸோ ஆவரேஜ் ஸோ ஸ்பீடு இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா டோட்டல் டிஸ்டன்ஸு / டோட்டல் டைமு. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸு / டோட்டல் டைம்ங்கிறது நமக்கு தேவைப்படும். இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸுங்கிறது 6 + 8 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டீங்கிறது நமக்கு என்னது 14 km டோட்டல் டிஸ்டன்ஸ் கிடச்சிருச்சு. இப்போ டைமுங்கிறது தெரியாது. அப்போ T1. ஸோ T1 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டிஸ்டன்ஸு / ஸ்பீடு. ஸோ இது அப்படியே வச்சுங்க. அதே போல் T2 கண்டுபிடிங்க அப்படின்னா ஸோ 8. ஸோ டிஸ்டன்ஸு / ஸ்பீடு. ஸோ இது ரெண்டு நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா 4/3ங்கிறது வரும். ஸோ அப்போ வந்து டோட்டல் டிஸ்டன்ஸு வேணும் அப்படின்னா T = T1 + T2 இருக்கும். இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா 6/5ங்கிறது கிடச்சிருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4/3ங்கிறது கிடச்சிருக்குது. இது ரெண்டையும் எல்சிஎம் எடுத்த அப்படின்னா 15ங்கிறது கீழே வரும். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா 18 + 20 வந்து பார்த்தீங்கன்னா 38ங்கிறது வரும். ஓகேவா? ஸோ டோட்டல் டைம்ங்கிறது கிடச்சிச்சு. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸுங்கிறது கிடச்சி. அப்போ ஆவரேஜ் ஸ்பீடு = டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 14 km. டோட்டல் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 38 × 15 மேலே போயிடும். இதுக்கப்புறம் நீங்கள் எதாவது கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா ஸோ 2ஆல் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே 7ங்கிறது வரும். இங்கே 19ங்கிறது வரும். 7 15 90 105 / 19 வரும். அப்போ வந்து 19 சார் 95 வரக்கூடிய ஆன்சர் 5 somethingல வரும். அப்போ 5 something வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. அப்போ 4th ஆப்ஷன் தான் வந்து நமக்கு கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் ஸ்பியர் கொடுத்துருவாங்க. அதோட வேல்யூ வந்து கொடுத்துருவாங்க. அது ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேளை ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் மடங்கு ஆகுது
அப்படின்னா அந்த வால்யூம் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு கேட்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த வேல்யூ வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியஸ் கண்டுபிடிச்சி அதை டபுள் மடங்காக மாற்றி அதை நீங்கள் கண்டுபிடிச்சாலும் ஆன்சர் வரும். ஆனால் அது கொஞ்சம் லென்த்தியாக போகும். நம்மளோட பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்கன்னா நீங்கள் கன்வின்ஸாக இருக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து ஸ்மால் ஆர் அட் கேபிட்டல் ஆர்னு வச்சுங்க. ஃபஸ்ட்டு ஸ்மால் ஆர் வந்து 1 இருந்துச்சு அப்படின்னா கேபிட்டல் ஆருங்கிறது என்ன இருக்குது அப்படின்னா ஸோ 2 இருக்குது, டபுள் மடங்காக ஆகுது. இப்போ வால்யூம்ங்கிறது நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் கியூப் பண்ணணும். இதை கியூப் பண்ணும்போது நமக்கு 1 கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் கியூப் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 8 கிடைக்கும். அப்போ வந்து 1:8ங்கிற ரேஷியோவில் கிடைக்கும். நம்மளை எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகே, எவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா நியூ வேல்யூ மைனஸ் ஓல்டு வேல்யூ. இது வந்து என்னது நியூவாக என்னது 8 மைனஸ் 1 டிவைடு பை ஓல்டு வேல்யூ வந்து 1 × 100ங்கிறது தெரியும். ஸோ இரண்டையும் இது பண்ணும்போது நமக்கு வந்து 700% கிடைக்கும். 700%ங்கிறது ஆப்ஷன் ஏவில் இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சராக இருக்குது. 55வது கொஸ்டின் பார்க்கலாம். இதில் வந்து ரெக்டாங்குலர் கொடுத்துருக்காங்க, ரெக்டாங்குலர் லென்த்து கொடுத்துருக்காங்க, வித்து கொடுத்துருக்காங்க, நம்மளோட ஏரியா என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன கிடைச்சிடும் அப்படின்னா ஏரியாங்கிறது கிடைச்சிடும். இது ரெண்டையும் நீங்கள் மல்டிபிள் பண்ணி பாருங்கள். ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். சிம்பிளான கொஸ்டின் தான் அது. அடுத்து வந்து 57வது கொஸ்டின். 57வது கொஸ்டின் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸோ 0.625 லிட்டர் கொடுத்துருவாங்க. அது வந்து மில்க் வந்து பார்த்தீங்கன்னா 5 டைம் சர்வீசிங் பண்ணுறாங்க. ஹவு மெனி சர்வீஸ் கேன் பி வித் 3.75 லிட்டர் ஆஃப் மில்க்குங்கிறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லிட்டரில் கொடுத்துருவாங்க. ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸுங்கிறது கொடுத்துருவாங்க. ஸோ அதை அப்படியே எடுத்து எழுதுங்க. சர்வீசிங் அப்படிங்கிறது கொடுத்துருவாங்க. இது அப்படியே எழுதுங்க. 6.25ங்கிறது கொடுத்துருவாங்க. இது வந்து என்னது 5 சர்வீஸிங்கு. அப்புறம் வந்து என்ன கேட்குறாங்க 3.75 தான். இது வந்து எத்தனை சர்வீஸிங் கொடுத்துருவாங்க. ஓகேவா, இது வந்து இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ இது வந்து இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இதை நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா x = 5 × 3.75 டிவைட் பை 0.625ங்கிறது தெரியும். இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 30ங்கிறது வரும். அது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா 5 × இந்த 3.75 ஃப்ராக்ஷன் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 15 டிவைட் பை 4ங்கிறது கிடைக்கும். இந்த 0.625 வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 5 டிவைட் பை 8ங்கிறது கிடைக்கும். ஸோ இந்த 8 இதையும் கேன்சல் பண்ணால் நம்ம 2ங்கிறது கிடைக்கும். இந்த 5 கேன்சல் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து என்னது 30ங்கிறது கிடைக்கும். ஸோ 30ங்கிறது ஆப்ஷன் பியில் இருக்குது. ஆப்ஷன் பி தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். ஓகே, இது ஜஸ்ட்டு வந்து நீ இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ எக்ஸோட வழி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ 57வது கொஸ்டின். 57வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பார்ட்னர்ஷிப் பேஸ் பண்ண கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. ஸோ எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கொஸ்டினுமே வந்து டிஇ அதாவது ஸ்டார்டிங் வந்து எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பான்னு கொடுத்துருப்பாங்க. பட் இந்த கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க, டியோட ப்ராஃபிட் ஷேர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன கேட்குறாங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது எவ்வளோன்னு கேட்குறாங்க. இதுதான் கொஸ்டின். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டிஇ அப்படிங்கிறது 2 பேர் இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு டிங்கிற வந்து எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காருன்னு தெரியாது. அதை நீங்கள் எக்ஸ்னு வச்சுங்க. ஸோ இது வந்து என்னது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இது வந்து டைமு. ஸோ அப்புறம் வந்து ஆஃப்டர் 4 மந்த்து. ஸோ 4 மந்த்துக்கு அப்புறம் வந்து டி வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா 10,000 வந்து ஆட் பண்ணியிருக்காப்புல. ஸோ ஆஃப்டர் 4 மந்த் தான் 4 மந்த்து தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஆஃப்டர் 4 மந்த்துக்கு அப்புறம் ப்ளஸ்ஸு ஆஃப்டர் 4 மந்த்துக்கு அப்புறம் ஏற்கனவே எக்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறாப்புல. எத்தனை மாதத்துக்கு அப்படின்னா ரிமைனிங் இருக்கிற 8 மாதத்துக்கு மொத்தம் 12 மாதம். கியூங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறான்னு தெரியாது. ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா கியூவில் எந்த சேஞ்சஸும் கிடையாது, 12 மாதம். இது பண்ணும்போது ஸோ ப்ராஃபிட் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டிஇ இதோட ப்ராஃபிட் ஷேர் வந்து டோட்டலாக வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 33,000ங்கிறது நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. 33,000. இதில் ஈயோட ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ப்ராஃபிட் ஷேர் வந்து 15,000 கொடுத்துருக்காங்க. அப்போ டியோட ஷேர் வந்து இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுவோம், டியோட ஷேர் கிடைச்சிருமா? இப்போ டியோட ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா 18,000. ஓகேவா, இதோட ரேஷியோ கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இது கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே 5ங்கிறது வரும், இங்கே 6ங்கிறது வரும். அப்போ டியோட ப்ராஃபிட் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா 6, ஈயோட ப்ராஃபிட் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5. அதுக்கப்புறம் காமனாக கேன்சல் பண்ண டைம் எடுத்துங்க. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணும்போது நமக்கு இங்கே 3ங்கிறது வரும், இங்கே 2ங்கிறது வரும். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து எதையும் கேன்சல் பண்ண முடியாது. அப்போ இதோட டோட்டல் வேல்யூ வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஸோ எக்ஸு ப்ளஸ்ஸு 2x ப்ளஸ்ஸு 20,000ங்கிறது வரும். ஸோ இந்த 2 வந்து இதெல்லாம் மல்டிபிள் பண்ணால் 20,000ங்கிறது வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா 3xங்கிறது வரும். ஸோ இந்த டைம் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். எக்ஸ் ப்ளஸ்ஸு 2x வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3xங்கிறது கிடைக்கும். 3x ப்ளஸ்ஸு 20,000 ஸோ டிவைடு பை ஸோ 3x ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா 6 டிவைடு பை 5க்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 15x ப்ளஸ்ஸு 10 ஸோ 4 0
ஈக்குவல் டு ஸோ R1 18x. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஸோ 3x ஈக்குவல் டு ஸோ 1 lakhங்கிறது வரும். ஸோ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன வரும் அப்படின்னா 33,333.33ங்கிறது வரும் ருபீஸ். ஓகேவா? ஸோ அப்போ ஆன்சர் வந்து என்னது? ஸோ 33.333ங்கிறது சி ஆப்ஷனில் இருக்குது. அப்போ சி தான் வந்து தேவையான ஆன்சராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 58வது கொஸ்டின் போகலாம். 58வது கொஸ்டின் ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். எக்ஸ் டிவைட் பை ஒய்யோட வேல்யூ வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 டிவைட் பை 5ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ 2 இருக்கும், ஒய்யோட வேல்யூ 5 இருக்கும். அதை அப்படியே எடுத்து இங்கே சப்ஜெக்ட் பண்ணலாம். 2 இன்ட்டு ஸோ எக்ஸோட வேல்யூ 2 ப்ளஸ் 3 இன்ட்டு ஒய்யோட வேல்யூ வந்து நமக்கு 5 டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய்னா 2 + 5 வந்து 7ங்கிறது வரும். இது ரெண்டு மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு வந்து என்னது 4 ப்ளஸ் இது ரெண்டு மல்டிபிள் பண்ணும்போது 15ங்கிறது வரும் டிவைட் பை 7. இது வந்து 19 டிவைட் பை 7ங்கிறது வரும். ஸோ ஆப்ஷன் ஏவில் இருக்குது. ஏ தான் வந்து இதுக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து 59வது கொஸ்டின். என் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர் வந்து என்னன்னு தெரியாதா எக்ஸ்னு வச்சுங்க. இஃப் அந்த ஒருவேளை அதை வந்து ஸ்கொயர் பண்ணி அண்ட் தென் சப்ராக்டட் டுவைஸ் த நம்பர், அந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணி அதுக்கப்புறம் வந்து சப்ராக்ட்னா மைனஸ் பண்ணுறாங்க டுவைஸ் த நம்பர். அப்படி பண்ணும்போது ரிசல்ட் வந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 80ங்கிறது கிடைக்குது. ஸோ இதுதான் கொஸ்டின். நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்துங்க 10. அப்போ 10 ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு வந்து 100ங்கிறது கிடைக்கும். மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ். அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் 10ங்கிறது 20. நமக்கு வந்து என்ன கிடைக்கணும் அப்படின்னா 80ங்கிறது கிடைக்கும். அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான ஆன்சராக இருக்கும். இல்லை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல, இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுங்க. இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ஸோ ப்ளஸ் 8 ப்ளஸ் இல்லை மைனஸ்னு வரும். ஸோ மைனஸ் 80 ஈக்குவல் டு 0ங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ஈக்குவல் டு 0ங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 80 வரணும். ரெண்டு நம்பர் இது மைனஸ் பண்ணும்போது 80 வரணும். இப்போ மைனஸ் 80 ஈக்குவல் டு நமக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா 10 இன்ட்டு 8ங்கிறது வரும். இப்போ எக்ஸ் மைனஸ்ங்கிறது எக்ஸோட வேல்யூ. அப்போ வந்து எக்ஸோட வேல்யூ நமக்கு என்னது 10 இருக்கும், அல்லது எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு -8 இருக்கும். இப்போ பாசிட்டிவ் வேல்யூ தான் எடுத்துக்கணும். பாசிட்டிவ் வேல்யூங்கிறது எக்ஸுங்கிறது 10. ஸோ நீங்கள் வந்து ஆப்ஷன் மூலியமாக போனீங்க அப்படின்னா ஒரே வரியில் ஆன்சர் வந்துடும். ஸோ இதை மாதிரி போட்டிங்க அப்படின்னா ஸோ இதை மாதிரி போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ஸாக இருக்குதோ அதை மாதிரி சால்வ் பண்ணுங்கள். ஸோ அடுத்து வந்து 60வது கொஸ்டின். மொத்தம் 3 புள்ளி கொடுத்துருக்காங்க. ஸோ 3 புள்ளி ட்ரையாங்கிளோட வெர்டெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2,3 ஸோ 7,1ங்கிறது கொடுத்துருக்காங்க. 4,6ங்கிறது கொடுத்துருக்காங்க. இதோட ஏரியா வந்து என்னங்கிறாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கண்டிஷன் வந்து என்னென்ன அப்படின்னா ஏதோ ஒரு புள்ளியை வந்து நீங்கள் 0 ஆக்கணும். ஸோ இந்த புள்ளியை நீங்கள் 0 ஆக்க அப்படின்னா -2 -3 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா இது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 0,0ங்கிறது கிடைக்கும். ஸோ இங்கே என்ன பண்ணீங்களோ அப்படியோ அதே மாதிரி மற்ற 2 புள்ளியும் பண்ணுங்கள். அப்போ வந்து மற்ற -2 -3 -2 -3. ஸோ இப்படி பண்ணும்போது இதோட வேல்யூ வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 5ங்கிறது வரும். இதோட வேல்யூ வந்து என்னது -2ங்கிறது வரும். இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 2ங்கிறது வரும். இதோட வேல்யூ வந்து பார்த்தா நமக்கு 3ங்கிறது வரும். ஓகேவா? அப்போ வந்து இந்த புள்ளி வந்து 0 ஆயிடுச்சு. இதை விட்டுருங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு புள்ளியும் லாஸ்ட்டு புள்ளியும் மல்டிபிள் பண்ணுங்கள். ஸோ மைனஸு இது ரெண்டையும் பண்ணுங்கள். ஸோ இது எப்படி எழுதுறோம் அப்படின்னா 1/2 ஃபஸ்ட்டு புள்ளி லாஸ்ட்டு புள்ளி மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஸோ 15ங்கிறது வரும். இப்போ மைனஸ் ஆஃப் மைனஸு ப்ளஸ்ஸு இப்போ 2 மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு -1 வரும். ஏற்கனவே மைனஸ் அப்போ +4ங்கிறது வரும். இரண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து 19. ஸோ /2ங்கிறது வரும். ஸோ இரண்டையும் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 9.5 யூனிட்டுங்கிறது வரும். ஓகேவா? ஸோ 9.5ங்கிறது ஆப்ஷன் பியில் இருக்குது. ஆப்ஷன் பி தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். யூனிட் ஸ்கொயர் ஏரியாவில். ஓகே. ஸோ இந்த வீடியோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபார்முலா வச்சு போட்டிங்க அப்படின்னா ரொம்ப டைம் ஆகும். மேபி வந்து கால்குலேஷன் கஸ்டமர் வந்து தப்பாகவும் வாய்ப்பு இருக்குது. இதை மாதிரி போட்டிங்க அப்படின்னா ஒரே வரியில் ஆன்சர் வந்துடும். இப்போ நெக்ஸ்ட்டு 61வது கொஸ்டின் போகலாம். 61வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் வாங்குறாப்புல அதில் வந்து 20% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. எதுலேருந்து அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அது ஸ்பெண்ட் பண்ணுறாப்புல, அதை ரிப்பேர் பண்ணுறாப்புல, 400 ரூபாய்க்கு ரிப்பேர் பண்ணுறாப்புல. எவ்வளோக்கு சேல் பண்ணுறாரு அப்படின்னா ஸோ 48,000 வந்து சேல் பண்ணுறாப்புல. அது வந்து கைனிங் வந்து எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா 25% கிடச்சிருக்கு. அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் வந்து என்னென்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து நம்ம கொடுத்துருவாங்க. ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து நமக்கு என்னது ஸோ 4,800 கொடுத்துருவாங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாப்புனா 25% ப்ராஃபிட் விற்கிறாப்புல. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 4,800 ஸோ இன்ட்டு 4/5ங்கிறது இருக்கும். ஸோ இது ரெண்டையும் நீங்கள் சிம்பிள் பண்ணிங்க அப்படின்னா 3,840ங்கிறது கிடைக்கும்.
ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸு இன்ட்டு மார்க்கெட் ப்ரைஸு கொடுத்துருக்காங்க கேட்டிருக்காங்க 4/5. ஸோ 5% ஓகே ப்ளஸ்ஸு 400 என்னது ரிப்பேரிங் செலவு. இதுக்கு வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா 3800 வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகே 3840 வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸு இன்ட்டு 4/5. இது வந்து பார்த்தீங்கன்னா 400 மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா 3440 வரும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் 4 மல்டிபிள் பண்ணால் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஸோ 860 × 5 வரும். ஸோ இது ரெண்டு சிம்பிளி பண்ணும்போது நமக்கு வந்து 4300 வரும். ஸோ 4300 ஆப்ஷன் டியில் இருக்குது. ஆப்ஷன் டி தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சர் இருக்குது. அதில் 60% வந்து மில்க் இருக்குது. அப்போ ரிமைனிங் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டராக இருக்கும். இல்லை 20% ஆஃப் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறாங்க. ஆட் டு த 80 லிட்டர் ஆஃப் மிக்சர். 80 லிட்டர் மிக்சரில் வந்து ஆட் பண்ணுறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நியூ பர்சன்டேஜ் இருக்குங்கிறாங்க. ஓகே மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன இருக்குது அப்படின்னா மில்க்கு அண்டு வாட்டருங்கிறது இருக்குது. எந்த ரேஷியோ அப்படின்னா 3:2 ரேஷியோவில் 60%, இது 40% இருக்குது. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து 5 பார்ட்டு. ஸோ இது மொத்தம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 80 லிட்டர் இருக்குதா சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து 16 மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னா 48 இருக்கும். இது வந்து என்னது ஸோ 16 32 இருக்கும். அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 80 வரும். இதில் வந்து 20 லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து 20 லிட்டர் வந்து என்ன ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா வாட்டரை வந்து ஆட் பண்ணுறாங்க. அப்படி ஆட் பண்ணும்போது இது வந்து என்னது நமக்கு 48 இருக்கும். இது வந்து நமக்கு 52 இருக்கும். அப்போ வந்து வாட்டர் வந்து எவ்வளோ பர்சன்ட்ங்கிறாங்க. வாட்டர் வந்து இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து 100 இருக்குது. இந்த 100 லிட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வாட்டருங்கிறது என்ன இருக்குது 48% இருக்குது. ஸோ ஒருவேளை மில்க் வந்து 48% இருக்குது. ஒருவேளை வாட்டர் கேட்டாங்கன்னா வாட்டருங்கிறது நம்ம 52% இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு 63 கொஸ்டின் போகலாம். 63 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாய்ஸ் 15 பாய்ஸ் இந்த ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா 20 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ எத்தனை நாள் ஆகும் 20 பாய்ஸ் வந்து முடிக்கிறதுக்கு? நம்ம செயின் ரூல்ஸ் இருக்குல்ல. ஸோ M1 D1 H1 / W1 = M2 T2 H2 / W2ங்கிறது நமக்கு தெரியும். இதில் வந்து 15 பாய்ஸு எத்தனை நாள் செய்கிறாங்க அப்படின்னா 20 நாள் செய்கிறாங்க. ஹவர்ஸும் ஒர்க்கும் கொடுக்கல. ஓகேவா. ஸோ ஈக்குவல் டு 20 பாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க்கை வந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க. அப்போ T2 தான் நம்மளுக்கு என்னென்னு கேட்குறாங்க. இப்போ இதையும் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா ஸோ டிடியோட வேலை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 15 கிடைக்கும். 15 டேஸில் வந்து அவர் வந்து அந்த ஒர்க்கை வந்து முடிப்பாங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க்கு பேஸ் பண்ண சம்பு தான். 20 மென்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு வந்து 45 நாள் எடுத்துகிறாங்க. ஓகேவா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 60 மென்னு 6 நாள் செஞ்சாங்க அப்படின்னா எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஒர்க் வந்து முடிச்சிருப்பாங்க. ஸோ இது ரெண்டும் மல்டிபிள் பண்ணும்போது அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு எத்தனை மென்னு தேவைப்படுறாங்க அப்படின்னா 900 மென்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க்கை டோட்டலாக முடிக்கிறதுக்கு தேவைப்படுறாங்க. ஆனால் அந்த ஒர்க்கை வந்து இது வரைக்கும் எத்தனை பண்ணியிருக்காங்க அப்படின்னா 60 × 6 = 360 மென்னு வந்து அந்த ஒர்க்கை முடிச்சிருக்காங்க. எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 360 / 900 × 100ங்கிறது வரும். ஸோ இரண்டையும் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா ஸோ ரிமைனிங் வந்து என்னது 40ங்கிறது வரும். ஸோ 40%ங்கிறது ஆப்ஷன் சியில் இருக்குது. ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். ஓகே நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பேஸ் ஆஃப் த ஃப்ரீ சம் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்குது. ஓகே பேஸ் ஆஃப் த ஃப்ரீ சம் வந்து ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்குது. அது லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா 2x த பிரெய்த்துன்னு கொடுத்தாங்க. லென்த்து / பிரெத் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 2:1 அந்த ரேஷியோவில் இருக்குது. அல்லது 2x 1xங்கிற ரேஷியோவில் இருக்குது. அதோட பெரிமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 30 சென்டிமீட்டர்னு கொடுத்துறாங்க. ஸோ பெரிமீட்டருக்கு என்ன ஃபார்முலா 2 டைம்ஸ் ஆஃப் L + B = 30ங்கிறது கொடுத்துறாங்க. அப்போ எல்லோட வேல்யூ வந்து 2x ப்ளஸ் பிரெத்தோட வேல்யூ வந்து x = 15. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து என்னது ஸோ 5ங்கிறது வரும். அப்போ லென்த் வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஸோ 10 இருக்கும். பிரெத் வந்து நமக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா 5 இருக்கும். ஓகே அப்போ வந்து ஏரியா வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஸோ ஏரியா வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஏரியா = 50 மீட்டர் ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு இருக்கும். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஸோ இது அதுக்கப்புறம் அடுத்த பாயிண்ட் வருவோம். அதுக்கு அடுத்து என்ன சொல்கிறாங்க ப்ரீசெட்டோட ஹைட் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அரித்மெட்டிக் ப்ராசஸ் தான் தமிழில் கூட்டு தொடர்ன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கோ அதில் வந்து 2வது நம்பர் என்ன இருக்கோ 3வது ப்ராசஸ். ஓகேவா. ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அரித்மெட்டிக் ப்ராசஸ் வந்து ஃபஸ்ட்டு நம்பருக்கும் ஸோ லாஸ்ட் நம்பருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற ஃப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா 15 கொடுத்துறாங்க. லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 9ங்கிறது கொடுத்துறாங்க. அப்போ வந்து மொத்தம் 4 ஃப்ளோரு. ஓகே நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 9, லாஸ்ட் வந்து 15.
அப்போ நடுவில் இருக்க ரெண்டு வந்து என்னவா இருக்குது அப்படின்னா ஸோ 11 போட்டிங்க அப்படின்னா இதோட டிஃப்ரெண்ட் வந்து நமக்கு 2, இதோட டிஃப்ரெண்ட் வந்து நமக்கு 2, அப்போ இதோட டிஃப்ரெண்ட் வந்து நமக்கு 2ங்கிறது தெரியும். ஓகேவா? ஸோ இதை மாதிரி சால்வ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ஸோ இது எப்படி சால்வ் பண்ணாங்க நான் தெளிவாக சொல்கிறேன் இந்த இடத்துல. ஸோ எல் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ்ஸு n - 1 இன்ட்டு டிங்கிறது தெரியும். ஸோ இன்ட்டு டிங்கிறது தெரியும். நம்ம ஏங்கிறது நமக்கு என்ன கொடுத்துறாங்க அப்படின்னா 9ங்கிறது கொடுத்துறாங்க. எல்லுங்கிறது நமக்கு என்ன கொடுத்துறாங்க அப்படின்னா லாஸ்ட் வேல்யூ 15ங்கிறது கொடுத்துறாங்க. ஸோ நம்பருங்கிறது மொத்தம் 4 ஃப்ளோருக்கு கொடுத்துறாங்க. இப்போ எல்லோட வேல்யூ 15 ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ என்னது ஸோ 9. ஸோ n - 1 அப்படின்னா 3ங்கிறது வரும் இன்ட்டு ஏ ப்ளஸ்ஸு ஓகேவா டிங்கிறத கண்டுபிடிக்கணும். இந்த 15 இந்த சைடு வந்துச்சு அப்படின்னா ஸோ 6 ஈக்குவல் டு 3டிங்கிறது வரும். அப்போ டியோட வேல்யூ நமக்கு என்ன 2ங்கிறது வரும். அந்த 2 தான் வந்து நம்ம இந்த இடத்துல சப்ஜெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இதோட வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கு பேஸ் ஏரியா இன்ட்டு ஹைட்டு. பேஸ் ஏரியாங்கிறது நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் என்னது 50 இந்த ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 9. ஓகேவா? ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா 50 இன்ட்டு 9ங்கிறது வரும் ஃபஸ்ட்டு ஃப்ளோரோடது. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பேஸ் ஏரியா வந்து 50 தான் இருக்கும். ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 11. ஸோ 50 இன்ட்டு 11 இருக்கும். ஸோ மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா 50 பேஸ் ஏரியா இன்ட்டு ஹைட் வந்து 13 இருக்கும். ஃபோர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 50 இன்ட்டு 15 இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் 50 காமனாக எடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ 9 ப்ளஸ் 11 ப்ளஸ் 13 ப்ளஸ் 15 இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஸோ 48ங்கிறது வரும். 48லேருந்து 50ங்கிறது வரும். ரெண்டு மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு வந்து 2400 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வரும். அதுதான் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். ஸோ இந்த டயக்ராம்லேயே கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் லாஸ் பேஸ் பண்ண சம் தான் கொடுத்துறாங்க. ஒரு மிக்சர் கொடுத்துறாங்க. ஸோ மிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதோட வேல்யூ வந்து 300, 240 கொடுத்துறாங்க. இது ரெண்டு மிக்ஸ் பண்ணும்போது 270 ரூபாய்க்கு வந்து செல் பண்ணுறாங்க. அப்படி செல் பண்ணும்போது நமக்கு ப்ராஃபிட்டும் கிடையாது லாஸஸும் கிடையாதுங்கிறாங்க. அப்புறம் என்ன ரேஸில் வந்து மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போ வந்து 300ங்கிறது ஒரு வெரைட்டி, 240ங்கிறது இன்னொரு வெரைட்டி, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி 270 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை மெத்தடில் சால்வ் பண்ணால் இங்கே வந்து என்னது 30 வரும், இதுக்கு வந்து என்னது 30 வரும். இப்போ என்ன ரேஷியோ அப்படின்னா இதையும் கேன்சல் பண்ணிக்க அப்படின்னா 1:1ங்கிற ரேஷியோவில் இருக்கும். இப்போ 1:1ங்கிறது ஆப்ஷன் ஏவில் இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ 67 கொஸ்டின் ஆவரேஜ் பேஸ் பண்ண சம் தான் கொடுத்துறாங்க. மொத்தம் 30 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அவங்களோட ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 62. ஸோ ராங்காக என்ட்ரி பண்ணியிருக்காங்க 82. எதுக்கு பதில் அப்படின்னா 62 பதில் 62 என்ட்ரி பண்ணியிருக்கணும். ஆனால் 82 என்ட்ரி பண்ணுறாங்க. அப்போ எக்ஸ்ட்ரா 20 என்ட்ரி பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து 20 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டல் வேல்யூ வந்து மைனஸ் பண்ணோம். மொத்தம் ஆவரேஜ் வந்து 62. இதில் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணுவோம். அப்போ மைனஸ் பண்ணுறோம். மொத்தம் எவ்வளோ எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காங்க அப்படின்னா 20. எத்தனை பேத்துக்கு அப்படின்னா 30 பேத்துக்கு. ஓகேவா? அவ்வளோதான். இரண்டு இது பண்ணும்போது நமக்கு வந்து 61.33ங்கிறோம். ஸோ இது வந்து இது எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னா 62. இதோட வேல்யூ வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து 0.66ங்க வரும். இரண்டையும் மைனஸ் பண்ணும்போது 61.33 அல்லது 61.34 இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஆப்ஷன் ஏவில் இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். 68க்கு போவோம். 68ஆவது கொஸ்டின் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா sin a ப்ளஸ் காஸ் ஏ வந்து √2 / 2ங்கிறது கொடுத்துறாங்க. அப்போ sin² a ப்ளஸ் காஸ்² a ப்ளஸ் 2 sin a காஸ் ஏவோட வேல்யூ வந்து என்னங்கிறாங்க. இது வந்து எதோட ஃபார்முலா அப்படின்னா sin a ப்ளஸ் காஸ் b இந்த ஹோல் ஸ்கொயர். இதோட ஃபார்முலா தான் இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதியிருக்காங்க. அப்போ இதை வந்து நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா இதை நீங்கள் ஸ்கொயர் பண்ணணும். இதை நீங்கள் ஸ்கொயர் பண்ணும்போது √2 ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு வந்து 2ங்கிறது கிடைக்கும். கீழே இருக்க 2 ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு 4ங்கிறது கிடைக்கும். இது சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா 1/2ங்கிறது வரும். 1/2ங்கிறது ஆப்ஷன் டியில் இருக்குது. ஆப்ஷன் டி தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். 69 கொஸ்டின் போகலாம். 69 கொஸ்டின் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் த பாயிண்ட் வேர் ஒய் ஈக்குவல் டு 5x - 10ங்கிறது கொடுத்துறாங்க. எக்ஸ் ஆக்சிஸ்ங்கிறாங்க. ஸோ எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்த வரைக்கும் ஒய் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த பாயிண்ட் எப்படி வந்துச்சு அப்படின்னா ஸோ இதை மாதிரி ஒரு டிராயிங் வரைஞ்சிங்க கிராஃபு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 1, 2, 3, 4ங்கிறது போயிட்டுருக்கோம். அதே வந்து இதோட வேல்யூ -1, -2, -3 இதை மாதிரி போயிட்டுருக்கோம். ஸோ இதை மாதிரி ஒரு பாயிண்ட் வெட்டுதுன்னு வச்சுங்க, ஒரு லைனு ஸ்லோப் வருதுன்னு வச்சுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸுங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ் இந்த பாயிண்ட் இருக்குல்ல, ஸோ இதோட பாயிண்ட் இருக்குல்ல எக்ஸ் ஆக்சிஸு. ஸோ இந்த பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்யோட வேல்யூ எப்பொழுதும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ ஒய் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால தான் எக்ஸ் ஆக்சிஸ் கொடுத்த கேட்டாலே ஒய் ஈக்குவல் டு 0ங்கிறது நம்ம சப்ஜெக்ட் பண்ணோம். இப்போ இதில் வந்து ஒய் ஈக்குவல் டு 0ங்கிறது சப்ஜெக்ட் பண்ணால் இது 0 ஆயிரும். அப்போ 0 ஈக்குவல் டு 5x - 10ன்னு வரும்.
அப்போ 5x மைனஸ் 10னா அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 2ங்கிறது இருக்கும். அப்போ 2,0ங்கிறது அப்போ இந்த இடத்துல வந்து இந்த பாயிண்ட் வந்து வெட்டும். ஓகே, இந்த பாயிண்ட் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸோ எக்ஸோட வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ 0ன்னு வைப்போம். அப்போ எக்ஸோட வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ 0 அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏவில் இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு 8 சைடு உள்ள பாலிகன் கொடுத்துருவாங்க. அதில் 7 சைடோட ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 1000 டிகிரி கொடுத்துருவாங்க. ஸோ 8 சைடு. ஸோ அப்போ சம் ஆஃப் இன்டர்னல் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். மொத்தம் 8 சைடுங்கும் போது n-2 × 180ங்கிறது நமக்கு ஃபார்முலாங்கிறது தெரியும். அப்போ மொத்தம் 8 சைடு. அப்போ 8 - 2 × 180. அப்போ வந்து 6 × 180ங்கிறது வரும். ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா ஸோ 1080ங்கிறது வரும். 1080ங்கிறது ஸோ சம் ஆஃப் ஆங்கிள்ங்கிறது நமக்கு தெரியும். மொத்தம் 8 சைடோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அது 1080. அதை 7 சைடு வந்து பார்த்தீங்கன்னா 1000ங்கிறது கொடுத்துருவாங்க கொஸ்டினில். இப்போ ரிமைனிங் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 8வது சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 80ங்கிறது இருக்கும். ஆனால் நம்ம கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்கன்னா 8வது சைடோட எக்ஸ்ட்ரா நாங்கள் வந்து என்னங்கிறாங்க. ஸோ இதை மாதிரி ஒரு டிராயிங் வரைஞ்சிங்க. இது ஒரு லைனு. ஸோ இதோட ஆங்கிள் வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 180 இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு லைன் வரைஞ்சிங்க. அப்போ வந்து இந்த லைனுக்கு ஸோ இதை மாதிரி ஒரு லைன் வரைஞ்சிங்க. இந்த மாதிரி ஒரு லைன் வரைஞ்சிங்க அப்படின்னா இதோட ஆங்கிள் இன்டர்னல் ஆங்கிள் வந்து என்ன இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்னல் ஆங்கிள் வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா ஸோ 80ங்கிறது கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இதோட வேல்யூ 80 இருந்துச்சு அப்படின்னா இந்த எக்ஸ்டர்னல் ஆங்கிள் இதோட வேல்யூ நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஸோ அப்போ இந்த போர்ஷனல் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 180 - 80 இருக்கும். அப்போ வந்து 100 இருக்கும். ஸோ எக்ஸ்டர்னல் ஆங்கிள் வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஸோ 30 இது 100ங்கிறது இருக்கும். 100ங்கிறது ஆப்ஷன் சியில் இருக்குது. ஆப்ஷன் சி தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 2 ட்ரையாங்கிள் கொடுத்துறாங்க. ஸோ PQR. ஸோ இதை மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து என்னது PQRங்கிறது கொடுத்துறாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்ரையாங்கிள் கொடுத்துறாங்க. அதோட நம்ம பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ STUங்கிறது கொடுத்துறாங்க. இதில் PQ. ஸோ இந்த PQ ST வந்து பார்த்தீங்கன்னா சமங்கிறது கொடுத்துறாங்க, ஈக்குவலுங்கிறது கொடுத்துறாங்க. அடுத்தது PR. ஸோ இந்த PRம் இந்த SUங்கிறது ஈக்குவலுங்கிறது கொடுத்துறாங்க. ஸோ 2 சைடு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா இதோட ஆங்கிள் வந்து எப்பொழுதும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். இது வந்து கான்செப்ட்டு. அப்போ வந்து இந்த சைடு இந்த ஆங்கிள் இந்த சைடு ஆங்கிள் சைடு வந்து ஈக்குவலாக இருக்குது. இதுதான் வந்து கன்கரன்சியாக இருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரா பேஸ் பண்ண சம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ √5 + 2 √6ங்கிறது கொடுத்துறாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்னா √5 + 2 √6. ஓகேவா, இந்த 6 இருக்குல்ல, இந்த 6 வந்து நீங்கள் 2ஆக பிரிக்கணும். பிரிக்கும் போது 2 நம்பரை மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 6 கிடைக்கணும். இந்த 2 நம்பர் ஆட் பண்ணும்போது இங்கே இருக்கிற வேல்யூ கிடைக்கணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா 3 2ங்கிறது வரும். இப்போ 2 நம்பரை மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு வந்து 6ங்கிறது கிடைச்சிச்சு. 2 நம்பர் ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து 5ங்கிறது கிடைச்சிருச்சு. ஓகேவா, அப்போ இதுலேருந்து நீங்கள் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா ஸோ √3 + √2ங்கிறது வரும். ஸோ இதோட வேல்யூ வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஸோ இதுதான் வரும். நடுவில் ப்ளஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல ப்ளஸ்ங்கிறது போடணும். ஸோ நடுவில் மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா மைனஸுங்கிறது போடணும். ஓகேவா, இது எப்படி நீங்கள் எழுதிக்கலாம் அப்படின்னா ஸோ இதோட வேல்யூ நமக்கு என்னது கண்டுபிடிச்சிருக்கோம் √3 + √2ங்கிறது கண்டுபிடிச்சிருக்கோம் ப்ளஸ்ஸு. அப்போ இதோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா இங்கே மைனஸ் இருக்குது. இப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னா மைனஸுங்கிறது வரும். இப்போ √3 - √2ங்கிறது வரும். கீழே டினாமினேட் வந்து என்ன கொடுத்துறாங்க அப்படின்னா √2ங்கிறது கொடுத்துறாங்க. இந்த டேர்மு கேன்சல் ஆகிரும். அப்போ வந்து என்னது 2 √3 / √2ங்கிறது வரும். அப்போ மேலேங்கிலேயே √2ஆல் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா ஸோ என்ன வரும் அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 2 √3 / 2ங்கிறது வரும். ஸோ இங்கே வந்து √2ங்கிறது வரும். இதையும் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா √6ங்கிறது வரும். √6ங்கிறது ஆப்ஷன் பியில் இருக்குது. ஆப்ஷன் பி தான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சராக இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்டு கொடுத்துறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கங்க. சர்க்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்டு கொடுத்துறாங்க. அந்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா பேர் எதுவும் கொடுக்கல. அந்த கார்டு வந்து 70 டிகிரி சொல்லியிருக்கேன். அடுத்த சென்டர் ஆஃப் த சர்க்கிள் எப்போ அப்படின்னா சென்டர் ஆஃப் த சர்க்கிள் இது என்னது சென்டர் ஆஃப் த சர்க்கிள். ஸோ அப்போ வந்து இதோட ஆங்கிள் வந்து என்னது கொடுத்துறாங்க அப்படின்னா ஸோ 70 டிகிரிங்கிறது கொடுத்துறாங்க. இந்த மெஷர் த ஆங்கிள் சஸ்பெக்ட் அடுத்து சேம் கார்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். சேம் கார்டு அட் எனி பாயிண்ட் ரிமைனிங் த சர்க்கிள்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ரிமைனிங் த சர்க்கிள் வந்து எனி பாயிண்ட் என்ன இருக்குன்னு கேட்டுருவாங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ இந்த தியரம் தான் சொல்லியிருக்காங்க சர்க்கம்ஃபரன்ஸ் சர்க்கிள். ஸோ இதோட வேல்யூ வந்து நமக்கு θ இருந்துச்சு அப்படின்னா இதோட வேல்யூ வந்து நமக்கு என்னது சென்டர் பாயிண்ட் வந்து 2θ இருக்கும். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க.
இதோட வேல்யூ வந்து நமக்கு வந்து தீட்டாவாக இருக்குது அப்படின்னா ஸோ இதோட வேல்யூ வந்து நமக்கு என்னவாக இருக்குது அப்படின்னா இதோட வேல்யூ நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 2 தீட்டாவாக இருக்கும். அந்த 2 தீட்டாவோட வேல்யூ தான் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 17 கொடுத்துருக்காங்க. பட் தீட்டாவோட வேல்யூ வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 35 இருக்கும். ஸோ 35ங்கிறது ஆப்ஷன் ஏவில் இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ 74 கொஸ்டின் பார்க்கலாம். 74 கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெகுலர் பெண்டகல் கொடுத்துறாங்க. அதில் சென்டர் ஆங்கிள் வந்து என்னன்னு மாதிரி கேட்டுருக்காங்க. சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் த சர்க்கிள் வந்து என்னங்கிறாங்க. ஸோ சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் த சர்க்கிளுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஸோ 360 டிவைட் பை என்னங்கிறது தெரியும். ஸோ நம்பர் ஆஃப் சைடு வந்து 5. ஸோ 360 டிவைட் பை நம்பர் ஆஃப் சைடு வந்து 5. இது 2 டிவைட் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா 72 டிகிரிங்கிறது கிடைக்கும். ஸோ 72 டிகிரிங்கிறது ஆப்ஷன் சியில் இருக்குது. ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கு இந்த கொஸ்டினுக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். அடுத்த கொஸ்டின் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸோ சைன் டீட்டோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ 1 டிவைட் பை √10ங்கிறது கொடுத்துறாங்க. ஸோ இது மாதிரி ட்ராயிங் வரைஞ்சிங்க. ஸோ இதோட வேல்யூ எக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ஆப்போசிட் டிவைட் பை ஹைப்போட்டனிஸாக இருக்கும். அப்போ அட்ஜஸ்டன்ட் சைடு வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் இதை நீங்கள் ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு வந்து 10ங்கிறது கிடைக்கும். இதை நீங்கள் ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு வந்து என்னது 1ங்கிறது வரும். இது வந்து மைனஸ் நடுவில் வரும். அப்போ வந்து √3 வரும். அப்போ வந்து இதோட வேல்யூ வந்து நமக்கு 3ங்கிறது கிடைக்கும். அப்போ இதோட வேல்யூ வந்து நம்ம அட்ஜஸ்ட் சைடு வந்து நமக்கு 3ங்கிறது கிடைக்கும். சீக்கண்ட் டீட்டாவுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஸோ ஹைப்போட்டனிஸ் டிவைட் பை அட்ஜஸ்டன்ட் சைடு. ஸோ இதுதான் வந்து நமக்கு தேவையான ஆன்சர் இருக்கும். ஆப்ஷன் சி தான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.